السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا، وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا، والصلاة والسلام على النبي صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: وإن الرجل ليحرم رزقه بذنب يصيبه، أو كما قال صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. உலகத்தை படைத்து ஆச்சரியகாலங்களை செல்வசப்படுத்திக் கொண்ட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அனைத்து புகழ்களும் புகழ்ச்சிகளும் சர்வ அதிகாரங்களும் ஆற்றல்களும் வல்லமைகளும் குதிரத்துகளும் சக்திகளும் உண்டாவதாக. ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் தாஜுல் மதீனா, அந்த மதீனத்தின் கிரீடம் என் உயிரின் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த நபி அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை
தன்னுடைய வாழ்க்கையாக, தன்னுடைய வாழ்க்கையை இலட்சியமாக குறிக்கோளாக ஆக்கிக் கொண்டு இந்த உலகத்திற்கு ஒரு சரித்திரம் அடைந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், சதா தாபீன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், விசேஷமாக உங்கள் அனைவர்கள் மீதும் தியாகம் பரிவந்தம் உண்டாவதாக. ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு வந்து மிம்பருக்கு அருகாமையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னையும் உங்களையும் படைத்தவன், என்னுடைய உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், ஒரு தினம் என்னையும் உங்களையும் மரணிக்க செய்பவனாகிய அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சகல சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் படைத்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். நானும் நீங்களும் இந்த உலகிற்கு வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி மறு உலக வாழ்க்கையை கட்டிச்சாதனத்தை, அதற்கான ஏற்பாடுகளை, அதற்கான அமால்களை செய்வதற்காக வேண்டி தற்காலிகமான இந்த உலகத்தில் தற்காலிகமாக அனுப்பப்பட்டவர்கள். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நன்மைகள் செய்வதற்கு ஆசைகள் வருவதை போன்று, ஆர்வம் வருவதை போன்று பாவத்தினுடைய அந்த ஆசையை, பாவத்தினுடைய அந்த உணர்வுகளை வைத்து என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறான். பாவத்தினுடைய சந்தர்ப்பங்கள் வருகிறதா, பாவத்தினுடைய சூழல் வருகிறதா, பாவம் செய்வதற்குரிய நிலைமைகள் வருகிறதா, அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பயந்து கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறான். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மிகப்பெரிய ஷேக், மிகப்பெரிய மகான், அந்த ஷேக்கிடத்திலே அந்த ஊர் மக்கள் அனைவரும் கேட்டார்கள், உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே எதனை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீர்கள்? மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஷேக் சொன்னார்கள், ஒரு பெண்ணோடு வினாவிலே ஈடுபட வேண்டும், விபச்சாரம் செய்ய வேண்டும், இதுதான் என்னுடைய இந்த உலக ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது மக்கள் எல்லாம் கொதித்திருந்தார்கள், இப்படியா நீங்கள் பேசுவது? உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பக்குவம் வரவில்லை, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பேறுதல் வரவில்லை என்பதாக ஏற்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அந்த ஷேக் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் முழு உலக மக்களையும் பாவத்தினுடைய அந்த உணர்வுகளை வைத்து படைத்திருக்கிறான். ஆனாலும் என்னுடைய ரப் இதனை ஹராமாக ஆக்கியிருக்கிறான், தடை செய்திருக்கிறான், இதன் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறான். அதன் காரணமாக நான் அதனை தவிர்த்து வாழுகிறேன் என்பதாக அங்கு விளக்கம் கூறினார். மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள், அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை வைத்திருக்கிறான். நானும் நீங்களும் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நல்ல விடயங்கள், அதற்கு சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். அந்த சுவர்க்க நரகம் இருந்தாலும் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள், நானும் நீங்களும் செய்யக்கூடிய நல்ல விடயங்கள், இவைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயும் அதற்கான பிரதிபலிப்புகளை வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே நீங்கள் ஈமானோடு வாழுகிறீர்களா, தக்வாவோடு வாழுகிறீர்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பயந்தவர்களாக வாழுகிறீர்களா? வலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களுக்கு நாம் மனமான வாழ்க்கையை தருவோம், சந்தோஷமான வாழ்க்கையை தருவோம், இந்த உலகத்திலே பரக்கத்துகள் நிறைந்த வாழ்க்கையை தருவோம், கஷ்டமில்லாத வாழ்க்கையை தருவோம் என்பதாக குறிப்பிடுகிறான். அதே நேரத்தில் பாவத்தோடு வாழுகிறீர்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளையை மீறியவர்களாக வாழுகிறீர்களா? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குவோம். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي
இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு நெருக்கடி உண்டாகும், உலகத்திலே வாழ்வது கஷ்டமாக ஆகிவிடும், வாழ முடியாத நிலைமைகளை ஏற்படுத்துவோம், சோதனைக்கு மேல் சோதனைகளை ஏற்படுத்துவோம் என்பதாக குறிப்பிடுகிறான். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் செய்யக்கூடிய நல்ல விடயங்கள் இவைகளின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், ஃபைனல் ஹஸனதி பயானல் ஃபில் வஜ். நன்மைகள் செய்கிறீர்களா, உங்களுடைய முகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வகையான வெளிச்சத்தை உண்டாக்கி விடுவான். அவன் கருப்பனாக இருக்கலாம், அழகில்லாதவனாக இருக்கலாம், அலங்கோலமானவனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய முகம் ஒரு வகையான பிரகாசம், ஒரு வகையான வெளிச்சம் அவனுடைய முகம் இலங்கிக் கொண்டிருக்கும். ஏன்? அவனுடைய பிரகாசம், நல்ல விடயங்களுடைய பிரகாசம். இரண்டாவதாக குறிப்பிடுகிறார்கள், வனூரன் ஃபில் கல்ப், அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிச்சத்தை உண்டாக்கி விடுவான், பிரகாசத்தை உண்டாக்கி விடுவான். வஸிஹத்தன் ஃபில் ஜஸ்ம், நலவுகள் செய்யக்கூடிய அந்த மனிதன் ஆரோக்கியமானவனாக, நோய்களற்றவனாக, சுகதேவியாக இந்த உலகத்திலே வாழுவான். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய்களை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டுமா? நோயற்றவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக, சுறுசுறுப்பானவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டுமா? நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், தஹஜ்ஜுடைய தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொடர்ச்சியாக தொழுது வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நோய் ஏற்பட மாட்டாது. தஹஜ்ஜுடைய தொழுகை நோயை விரட்டி அடித்துவிடும் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மனித உள்ளங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நலவுகள் செய்யக்கூடிய மனிதரை பற்றிய அன்பை, நேசத்தை, பாசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்டு விடுவான் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரத்தில் பாவங்கள் செய்கிறீர்களா? ரப்புடைய கட்டளைகளை மீறி வாழுகிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முகத்திலே ஒரு வகையான இருட்டுத்தன்மையை உண்டாக்கி விடுவான். அவன் அழகனாக இருக்கலாம், வெள்ளையனாக இருக்கலாம், ஆனால் முகத்திலே பிரகாசம் இருக்க மாட்டாது, பாவத்தினுடைய வெளிப்பாடு. அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வகையான இருட்டை உண்டாக்கி விடுவான். என்னதான் சொன்னாலும் அவனுடைய உள்ளம் நல்ல விடயங்களை உள்வாங்க மாட்டாது, நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. நல்ல விடயங்களை சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் ஜீரணிக்க மாட்டாது. ஏன்? உள்ளம் இருளாக இருக்கிறது. அவனுடைய உடம்பிலே பலவீனத்தை, சோர்வை, நோயுடைய தன்மையை உணரக்கூடியவனாக இருப்பான். மனித உள்ளங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவனை பற்றிய கோபத்தை உண்டாக்கி விடுவான் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள், நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயங்கள், நானும் நீங்களும் செய்யக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மாற்றமான விடயங்கள், இவைகளின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் வந்து சேருவது எது? இவைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய நிலைமைகள் என்ன? நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், மனிதன் செய்யக்கூடிய அநியாயங்கள், இவைகளின் மூலமாக அவனுக்கு வர இருக்கின்ற எத்தனையோ தேவைகள், எத்தனையோ விடயங்கள், ரிஸ்குடைய விடயங்கள் அவனுக்கு தடை செய்யப்படுகிறது அல்லது அவைகள் தூரமாகி விடுகிறது.
பாவங்கள் செய்கிறீர்களா, அந்த பாவங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற பாக்கியங்களை இல்லாமல் ஆகிவிடும். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுவர்க்கத்திலே அனைத்து விடயங்களையும் அனுபவிக்க முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை, ஆனால் ஒரு கட்டளை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கிவிட வேண்டாம். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு கட்டளையை மீறினார்கள், அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள். ஆனால் இழந்தது எதை? ஒரே ஒரு கட்டளையை மீறியதன் விளைவு, அதனுடைய விபரீதம் சுவர்க்க வாழ்க்கை இழந்தார்கள். சுவர்க்கத்திலிருந்து இருவரும் வீசப்பட்டார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்லீஸ் என்பதாக சொல்கிறோம், ஷைத்தான் என்பதாக சொல்கிறோம். யார் அந்த இப்லீஸ்? அவருடைய ஆரம்ப கட்டம் எப்படிப்பட்டது? ஆரம்ப நிலைமை என்ன? மலக்குமார்களுடைய குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சாதாரணமானதா? முஅல்லிமுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறான், அறிவு சொல்லிக் கொடுக்கிறான். மலக்குமார்களுடைய உஸ்தாத், மலக்குமார்களுடைய ஆசானாக இருக்கிறான். சாதாரணமானதா? மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வெல்கம் பண்ண வேண்டும், அவர்களை வரவேற்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம், இந்த ஆதமுக்கு நீங்கள் அனைவர்களும் சுஜூது செய்யுங்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளை, அனைவர்களும் சுஜூதிலே நீந்தார்கள். ஆனால் இந்த இப்லீஸ் அபஅஸ்தக்பர, பெருமையடித்தான், மறுத்தான். இந்த ஆதமுக்கு நான் சுஜூது செய்வதா என்பதாக கேட்டான். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு சுஜூது செய்ய என்று சொல்லியிருந்தால் செய்திருப்பான். ஒரே ஒரு சுஜூதை விட்டான். அதனுடைய விளைவு என்ன? இரண்டு உலகத்திலும் சபிக்கப்பட்டான். இரண்டு உலகத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய லானத்தை பெற்றவனாக மாறினான். முஅல்லிமுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய ஆசான், மலக்குமார்கள் உஸ்தாத் என்ற பட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலட்டி எடுத்தான். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு செய்ய வேண்டிய எத்தனை சுஜூதுகளை விட்டுக் கொண்டிருக்கிறோம், எத்தனை தொழுகையிலே பொதுவோக்குதல் செய்கிறோம். ஹய்யாலல் ஸலாஹ், வாங்க தொழுகையின் பக்கம். ஹய்யாலல் ஃபலாஹ், வாங்க வெற்றியின் பக்கம். சுபுஹுடைய நேரம், தூக்கத்திலே இருக்கிறோம், படுக்கையிலே இருக்கிறோம். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட, படுக்கையை விட தொழுகை மேலானது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை பேருக்கு இமாம் ஜமாத்துடன் தொழுகை நிறைவேற்ற வேண்டுமே என்ற சிந்தனை இருக்கிறது. எத்தனை பேர் அதற்காக தயாராகிறோம்? மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதான் சொல்லப்படும் பொழுது ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டுமே, சுஜூது செய்ய வேண்டுமே என்ற சிந்தனை உங்களுக்கு வரவில்லையா? அந்த இப்லீஸ் உங்களை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறான். அதான் சொல்லப்படும் பொழுது அதற்காகவே தயாராகவில்லையா? தொழுகைக்காகவே தயாராகவில்லையா? ஷைத்தானுடைய அந்த இப்லீஸினுடைய தன்மைகளில் ஒன்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு சுஜூதை விட்டதன் விளைவு பாவங்கள் சாதாரணமானதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அதாபை கொண்டு வரும், சோதனைக்கு மேல் சோதனைகளை கொண்டு வரும், வாழ முடியாத சூழலை ஏற்படுத்தும். முந்தைய காலத்து வரலாறுகள் படித்து பாருங்கள். ஏன் பூமி அதிர்ச்சி என்றும், ஏன் கல்மார் என்றும், ஏன் குறிவாங்கப்படுதல் என்றும், ஏன் ஒரு சத்தம், அந்த சத்தத்தின் மூலமாக அனைவர்களும் காது குருத்துகள் எல்லாம் வெடித்து அப்படியே மரணித்து போய் கிடந்தார்கள். ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாதனை படைப்பதற்காகவா? அல்லது குர்ஆனிலே ஒரு வரலாற்று சம்பவத்தை கொண்டு வருவதற்காகவா?
மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களை அழித்ததற்கான காரணத்தை சொல்கிறான். வகுல்லன் அஹதுனா பிதம்பின், அவர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த அநியாயங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளையை மீறினார்கள். நபிமார்கள் வந்தார்கள், தூதுவர்கள் வந்தார்கள், பாவமப்பா இவைகளை விட்டுவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள். கேட்கவில்லை, எல்லை மீறினார்கள். அதனால் அவர்களுக்கு இப்படியான அதாபுகளை கொண்டு அளித்தோம் என்பதாக குறிப்பிடுகிறான். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய பாவங்கள் சாதாரணமானதா? பெரும் பெரும் பாவங்கள் அல்ல, சிறு சிறு விடயங்கள். இவைகளும் பாவமா? இவைகளின் மூலமாக தண்டனைகள் வருமா? இவைகளின் மூலமாக சோதிக்கப்படுவோமா? இவைகளின் மூலமாக கிடைக்க இருக்கின்ற எத்தனையோ விடயங்கள், பாக்கியங்கள் தூரமாகுமா என்ற சிந்தனை இல்லாமல் அவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்டுவிட்டு செல்வதல்ல. வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கிறதா, முன்பின் இருக்கிறதா, தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோமா, அவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள முயற்சி செய்வோம். தாஜுல் மதீனா, மதீனத்தின் கிரீடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில யகூதிகள் வருகிறார்கள். பல கேள்விகளை கேட்கிறார்கள். நபி அவர்களுடைய பேச்சு அது வஹீயுடைய பேச்சாக இருக்கும். எதனை விரும்பி பேசக்கூடிய ஒருவர் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்கான பதிலை நாளைய தினம் சொல்கிறேன். ஏன்? நாளைய தினம் ஹஸரத்தே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி எடுத்துக் கொண்டு வர இருக்கிறார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தினம் அல்ல, 2 தினங்கள் அல்ல, 10-17 தினங்களாகியும் நபி அவர்களுக்கு வஹி வராமல் இருக்கிறது. வஹி தடைப்படுகிறது. உள்ளத்திலே கவலை, உள்ளத்திலே குமுறல். மறுமுனையில் யகூதிகள் கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். எங்கே எங்களுடைய கேள்விக்கான பதில்? நாளைய தினம் சொல்கிறேன் என்பதாக சொன்னீர்களே. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا الا ان شاء الله. நபியே, நாளைய தினம் ஒரு விடயம் நடைபெறும் என்று நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இல்லாமல் எந்த வார்த்தையை நீங்கள் பேசிவிடாதீர்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு படித்துத் தருகிறான். ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டார்கள், வர இருந்த வஹி நபி அவர்களுக்கு தடைபடுகிறது. இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய பழக்கம் வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை என்றால் எனக்கும் உங்களுக்கும் வர இருக்கின்ற எத்தனையோ பாக்கியங்கள் தூரமாகும். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறு சிறு விடயங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள். தொழுகைக்காக இங்கு வருகிறோம். ஏன்? இமாம் ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்ற வேண்டும், உரிய நேரத்திற்கு சொல்ல வேண்டும், அதனுடைய 27 மடங்கு நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவசரத்தின் காரணமாக அல்லது பொடுபோக்கின் காரணமாக சஃபிலே இமாமை முந்தி விடுகிறோம். இமாம் சுஜூது செய்வதற்கு முன்னால், இமாம் ருக்கு செய்வதற்கு முன்னால், இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இமாமுடைய செயல்களை விட நானும் நீங்கள் முந்தி விடுகிறோம். இதனை சாதாரணமாக நினைக்கிறோம். சாதாரணமானதா? நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பம் சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுப்புகிறார்கள், சொன்னார்கள், இன்னி இமாமக்கும், நான் உங்களுடைய இமாமாக இருக்கிறேன். வலா தஸ்பிகூனி, நீங்கள் ஏன் எனக்கு முன்னால் உங்களுடைய சுஜூதை, உங்களுடைய ருக்குவை நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள்? சரியாக பின்பற்றுங்கள், முறையாக பின்பற்றுங்கள். அமாயஹ்தாஹதுக்கும், உங்களுக்கு பயம் இல்லையா? உங்களுக்கு அச்சம் இல்லையா? தொழுகையிலே இமாமை விட உங்களுடைய செயல்களை முந்தி நீங்கள் செய்தால் உங்களுடைய முகத்தை அல்லது உங்களுடைய உடம்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமை உடமாக, கடுமை முகமாக ஆக்கிவிடுவான் என்று நீங்கள் பயப்பட வேண்டாமா என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள்.
மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய முஹத்திஸ் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஹதீஸுகளை படித்துக் கொடுத்திருக்கிறார். ஆனால் எந்த மாணவர்களும் அந்த முஹத்திஸினுடைய முகத்தை கண்டது கிடையாது. ஒரு நாள் அனைத்து மாணவர்களும் சொன்னார்கள், முஹத்திஸ் அவர்களே, உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். இப்பொழுது அவருக்கு நடந்த ஒரு விடயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஹதீஸ் களஞ்சியத்திலிருந்து ஒரு ஹதீஸை படிக்கிறேன். இமாமை விட நீங்கள் உங்களுடைய செயல்களை அவருக்கு முந்தி ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய முகத்தை, உங்களுடைய உடம்பை கல்வி முகமாக ஆக்கிவிடுவான் என்ற ஹதீஸ். அது எனக்கு உள்ளத்திலே சந்தேகம் வந்தது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான விடயங்களை சொல்லும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சந்தேகம் வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கழுதையாக மாற்றுவானா, குரங்காக மாற்றுவானா, பன்றியாக மாற்றுவானா? முன்னே காலத்து வரலாறுகள் புரட்டி படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனி இஸ்ரவேலர்களின் ஒரு சமூகத்தை குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றி இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தால், அவன் நாடினால் அவனுக்கு பெரிய விடயம் அல்ல, எதையும் செய்யலாம். இப்பொழுது அந்த இமாமுக்கு சந்தேகம் வருகிறது. அந்த முஹத்திஸ் அவர்கள் சந்தேகத்துடன் ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று கொண்டு அந்த இமாமை விட சுஜூதை, ருக்குவை, ஏனைய விடயங்களை முந்த ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம்! கொஞ்ச காலம் செல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முஹத்திஸுடைய முகத்தை கல்வி முகமாக ஆக்கிவிட்டான். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையிலே இமாமை முந்துவது சாதாரணமானதா? சாதாரணமானதல்ல. மனித உருவத்தை மிருக உருவமாக உருமாற்றப்படக்கூடிய அளவுக்கு பெரும் ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிறு சிறு விடயங்கள் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு பெண் நரகம் நுழைகிறாள். அவள் செய்த பாவம் என்ன? அவள் செய்த குற்றம் என்ன? வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூனையை கட்டி வைக்கிறாள். அதற்கு சாப்பாடு கொடுக்கவில்லை, அல்லது அதனை விட்டுவிடவில்லை. அந்த பூனை செத்து விடுகிறது. அதன் காரணமாக அந்த பெண் நரகம் நுழைகிறாள் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், இந்த இரண்டு கபர்களில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஏன் வேதனை செய்யப்படுகிறார்கள்? பெரும் பெரும் பாவத்திற்காக அல்ல, சிறு சிறு விடயங்கள். இதன் காரணமாக இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். இவர்கள் நினைத்தால் இவைகளிலிருந்து தவிர்ந்து கொண்டிருக்கலாம் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முதலாவது மனிதன், அவன் செய்த பாவம் என்ன? சிறுநீர் கடித்துவிட்டு அவன் சரியாக துப்புரவு செய்வதில்லை. சிறுநீர் துளிகள் அவனுடைய மேனியிலே படக்கூடியதாக இருந்தது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறுநீர் எப்படி கடிக்க வேண்டும், எந்த இடத்திலே கடிக்க வேண்டும் என்பதாக எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. தாப்பையோரங்களிலே, கண்ட இடங்களிலே ஆங்காங்கே சிறுநீரை அடித்து விடுகிறோம். அதனை சாதாரணமாக நினைக்கிறோம். சாதாரணமானதா? இந்த செயலை செய்வதற்காக வேண்டி அங்கோ கபூரிலே அந்த மனிதன் வேதனை செய்யப்படுகிறான் என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய அளவுக்கு பெரும் ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது மனிதன் கபூரிலே ஏன் வேதனை செய்யப்படுகிறான்? மஸ்தாபின் நமீமா, போர் சொல்லக்கூடிய பழக்கம், போர் சொல்லி கணவனையும் மனைவியை பிரிக்கக்கூடிய பழக்கம், போர் சொல்லி நண்பர்களை பிரிக்கக்கூடிய பழக்கம், போர் சொல்லி ஊரை இரண்டாக்கக்கூடிய பழக்கம் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதனை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீர்களா? அங்கோ இந்த பாவத்தை செய்வதற்காக வேண்டி கபூரிலே அந்த மனிதன் வேதனை செய்யப்படுகிறான் என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய அளவுக்கு பெரும் ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது.
மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு சிறு சிறு விடயங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள். மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார். நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பெயர் என்ன? அவர் சொன்னார், என்னுடைய பெயர் ஹசன் என்பதாக. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பெயருக்கான அர்த்தம் கவலை, சஞ்சலம், துக்கம் என்ற அர்த்தமாக இருக்கிறது. உங்களுடைய பெயரை நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பிடிவாதம் பிடித்தார். என்னுடைய தந்தை எனக்கு வைத்த பெயர், அதனை நான் மாற்ற மாட்டேன். மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய குடும்பத்திலே 3வது பரம்பரையில் வந்த ஒரு பேரப்பிள்ளை சொல்கிறார், என்னுடைய அப்பா நபி அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய பெயரை மாற்றியமைக்கவில்லை. இன்று வரைக்கும் சந்தோஷம் இல்லாதவர்களாக, கஷ்டம் நிறைந்தவர்களாக, சஞ்சலம் நிறைந்தவர்களாக, துக்கம் நிறைந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெயரில் வந்த கருத்து மாற்றம், ஒரு பெயரில் வந்த கருத்து பிழை முழு பரம்பரையும் பாதிக்க ஆரம்பிக்கிறது. மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு பிள்ளைகள் பிறந்துவிட்டால் எப்படியான பெயர்களை தேடுகிறோம்? ஆச்சரியமாக இருக்கிறது. 2 எழுத்துக்கள் கொண்ட பெயராக இருக்க வேண்டும், அழைப்பதற்கு இலேசான பெயராக இருக்க வேண்டும், யாரும் வைக்காத பெயராக இருக்க வேண்டும். ஒரு பெயரை சொல்லும் பொழுது எங்களுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கிறது, எங்களுடைய ஊரிலே இருக்கிறது, எங்களுடைய பாடசாலைகளிலே இந்த பெயர் இருக்கிறது. மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய, நபியினுடைய, நபிமார்களுடைய, சஹாபி பெண்மணிகளுடைய பெயரை சொல்லும் பொழுது அது ஏதோ தரம் குறைவாக இருக்கிறது. அவர்களுடைய பெயர்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு வைப்பதா? மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய, நபிமார்களுடைய பெயர்களை வையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய பிரதிபலிப்புகளை உங்களுடைய பிள்ளைகளிலே உண்டாக்குவான். ஒரு பெயரில் வந்த கருத்து பிழை, ஒரு பெயரில் வந்த கருத்து மாற்றம் அவர்களுடைய பரம்பரையை பாதிக்க ஆரம்பிக்கிறது. மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் என்னை மாத்திரமல்ல, என்னுடைய பரம்பரைகளை பாதித்துவிடும், என்னுடைய அன்பு பிள்ளைகளை பாதித்துவிடும், என்னுடைய மனைமார்களை பாதித்துவிடும், என்னுடைய பொருளாதாரத்திலே பாதிப்பை உண்டாக்கும், என்னுடைய வாழ்வாதாரத்திலே பாதிப்பை உண்டாக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இமாமிடத்திலே கண் குருடான பார்வையற்ற ஒரு வாலிபர் வருகிறார். இமாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை செய்த பாவம், உன்னுடைய தந்தை செய்த அநியாயம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் உன்னுடைய கண்ணை பாதித்து விட்டது, உன்னை குருடாக்கி விட்டது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் பாக்கியத்தை இல்லாமலாக்கிவிடும், பரம்பரையை பாதித்துவிடும். பல கஷ்டங்களுக்குள்ளால் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார கஷ்டம், அந்த கஷ்டம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய உங்களுடைய பிரச்சனைகளை, கஷ்டங்களை யாரிடத்திலே முறைப்பாடு செய்வது? யாரால் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும்? ஜனாதிபதியால், அரசியல்வாதிகளால், செல்வந்தர்களால் எங்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் முறையிடுவோம். இதுதான் ஈமானுடைய ஆரம்பமான நிலை. மேலாளர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சம்பவத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத ஒரு தவறுக்காக, செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறையிலே சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இருந்த ஒரு சிறை கைதி வெளியேறி செல்கிறார். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உதுகுர்னி இன்த ரப்பிக், உங்களுடைய எஜமானிடத்திலே என்னை கொஞ்சம் ஞாபகம் செய்யுங்கள். யூசுப் ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்பதை கொஞ்சம் ஞாபகம் செய்யுங்கள். என்னை வெளியிலே கொண்டு வரும்படி சொல்லுங்கள்.
மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. யூசுஃபுடைய ரப் நான் அல்லவா? யூசுஃபை படைத்தவன் நான் அல்லவா? என்னிடத்திலே அல்லவா கேட்டு நிற்க வேண்டும்? ஒரு மக்லூக்கிடத்திலே, நான் படைத்த ஒரு மனிதனிடத்திலே கேட்கிறாரா? மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தகவலை கொண்டு சென்ற அந்த மனிதரின் உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறதியை உண்டாக்கி விடுகிறார். ஓரிரு நாளில் வெளிகளில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்கள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அவர் வந்தால் சரிவரும், இவர் வந்தால் சரிவரும், அவர் வந்தால் செய்வார், இவர் வந்தால் செய்வார் என்பதாக நானும் நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாளும் பிரச்சனைகளுக்கான தீர்வை எங்களுக்கு தரமாட்டான். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறைப்படுவோம், பாவங்களை விட்டும் தூரமாகவும். சிறு சிறு பாவங்கள் வாழ்க்கையிலே பெருகி பெருகி எங்களுடைய வாழ்க்கையை மண்ணாக்கிவிடும். பாவங்கள் நிரம்பி எங்களுடைய வாழ்க்கையை மண்ணாக்கிவிடும். எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை ஏற்படுத்திவிடும். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை விட்டு விடுவோம். நல்லடியார்களாக, தீரடிகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சொல்லிக் கொள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவாயாக, தீனுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, துன்யாவுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, ஆகிரத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, ஆமீன்களாக, முத்தகீன்களாக, மூமின்களாக, நல்லடியார்களாக அவர்களை ஆக்கி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, இஸ்லாமிய நாடுகளை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய சிறார்களை பாதுகாப்பாயாக, அந்த பிலஸ்தீனத்தை பாதுகாப்பாயாக, அந்த கஸ்ஸா போன்ற பகுதிகளை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு உன்னுடைய அன்பை, உன்னுடைய நேசத்தை, உன்னுடைய பாசத்தை, உன்னுடைய ரஹ்மத்தை அவர்கள் மீது சொரிந்தருள்வாயாக. அந்த காவிர்களுக்கு, உன்னை மறுக்கக்கூடிய அந்த அநியாயக்காரர்களுக்கு உன்னுடைய குதிரத்தின் மூலமாக, உன்னுடைய சக்தியின் மூலமாக, உன்னுடைய வல்லமையின் மூலமாக உன்னுடைய அடி, உன்னுடைய பிடி, உன்னுடைய கோபம் இப்படித்தான் அநியாயக்காரர்களுக்கு நீ கொடுக்கும் வேதனை என்பதை தெளிவுபடுத்தி விடுவாயாக. இந்த சிறிய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வ சுன்னத கைரில் அலாம் வ வஃபகனா லிதாஅத்திஹி வ மர்தாத்திஹி. والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم الجنة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: وإن الرجل لا يحرم رزقه بذنب يصيبه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أنعم على هذه الأمة بنعمة الإسلام والإيمان، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم الجنة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمة أبو بكر الصديق رضي الله
عنه وأصدقهم في أمر الله عمر بن الخطاب رضي الله عنه وأصدقهم حيان عثمان بن عفان رضي الله عنه وأقضاهم علي بن أبي طالب رضي الله عنه فاطمة رضي الله تعالى عنها سيدة نساء أهل الجنة الحسن والحسين سيدا شباب أهل الجنة وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب قريب الدعوات يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. إن الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله.